கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நீண்ட காலமாக பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு விலக்கு கோரும் தீர்மானம் நிறைவேற்றம். இதில் நிறையா பேச வேண்டியது இருக்குது, நிறையா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. முதல்ல செய்திக்குள்ளே வந்துடுவோம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய டிஸ்கஷனுக்கு நடுவில் கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அதை எல்லாரும் அப்படியே எஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆசிரியர்களுக்கு ஒன்று என்றால் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக வந்துவிடும். ஆனால் இந்த பிரச்சனையோட அடி ஆழத்துக்கு போகணும். முதல்ல மேட்டர் வந்துடும் என்னன்ட்டு. 2010 ஆகஸ்ட் 23 முன்பில் இருந்து பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆசிரியர்களுக்கு விலக்கெல்லாம் கொடுக்கல, அதை கொடுப்பதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் தயவுசெய்து இதை செய்து விடுங்கள் அப்படின்னு. இந்த தீர்மானத்துக்கு திமுக, அதிமுக, பாமக, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தங்களது ஆதரவை தெரிவித்தன. இதனை அடுத்து ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து, எல்லா ஆசிரியர்களுக்கும் இல்லை, 2010 ஆகஸ்ட் 23 முன்பிலிருந்து பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க கோரிய தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு, அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம். இது அமைச்சர் ராஜ்மோகன், கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் கொண்டு வந்தது. தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்தின் 23/8/2010 தேதியிட்ட அறிக்கையில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் நியமனம் செய்யப்படுவதற்கு உரிய ஒரு தகுதியாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டது. ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக, குறிப்பாக 15 முதல் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக எவ்வித இடையூறும் இன்றி தங்களது பணியை சிறப்பாக ஆற்றி வரும் நிலையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று 1/9/2025 நாளிட்ட உரிமையியல் மேல்முறையீட்டு மனுவில் உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட உத்தரவினால் தமிழ்நாட்டில் சுமார் 3,28,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றால்தான் பதவி உயர்வினை பெற இயலும். மேலும் தேர்ச்சி பெறவில்லை என்றால் பணி இழப்புக்கும் ஆளாக நேரிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் சீராய்வு மனுவின் மீதான 29/5/2026 நாளிட்ட தீர்ப்பில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் 31/8/2026 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த மாத கடைசிக்குள்ள. இந்நிலையில் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை தடையின்றி பணியாற்றி ஓய்வு பெறும் வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களை தகுதி தேர்வு எழுத வற்புறுத்துவது அவர்களின் வாழ்வாதார உரிமையை பாதிக்கும் செயலாகும். எனவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, நீண்டகால சேவை, வாழ்வாதாரம் மற்றும் நலன் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் பின்வரும் தீர்மானம் முன்மொழியப்படுகிறது. தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010 முன்பாக அன்றைய நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேர்வில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இதற்கேற்ப இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 23 உரிய சட்ட திருத்தம் மேற்கொண்டு 23/8/2010 முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்கும் வகையில் தேவையான சட்டப்பூர்வ ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் வழியாக இது தொடர்பாக தெளிவான மற்றும் ஒருமித்த அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மேற்கண்ட நடவடிக்கைகள் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணி பலன்கள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கேட்டிங்கன்னா நியாயமாக தானே இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் இதில் இவர்கள் சொல்லாமல் விட்ட பல விஷயங்கள் இருக்குது. இந்த 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறத அப்பொழுதைய திமுகவை உள்ளடக்கிய யூபிஏ காங்கிரஸ் அரசு கொண்டு வருகிறது.
இதுதான் வந்து ஒட்டகம் கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்ச கதை அப்படிங்கிறது. இதை பற்றி நான் பல இடங்களில் பேசியிருக்கேன். ஆனால் இதை ஒவ்வொரு தடவை பார்க்கும் பொழுதும் முழு கதையை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. எங்கேருந்து இது ஆரம்பிக்கிறது? எல்லா மாநிலங்களிலும் கல்வி, பள்ளி கல்வி என்பது அது முக்கியமாக ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் மாநிலங்களால் செயல்படுத்தப்படுகிறது. மத்திய அரசு ஒரே ஒரு இடத்துல தான் நேரடியாக பள்ளி கல்வியை தருகிறது. அது ஜவஹர் நவோதயா பள்ளிகள். அது தமிழ்நாட்டில் அதுக்கு உரிமை கிடையாது. அதை அலோவ் பண்ணலை. மற்ற மாநிலங்களில் ஒரு மாவட்டத்துக்கு ஒன்றாக எலீட் ரெசிடென்ஷியல் பள்ளிகளாக மத்திய அரசு நடத்துகிறது. அதை தவிர மத்திய அரசின் அலுவலர்கள், பணியாளர்கள் ஒன்றாக சேர்ந்து கேந்திரிய வித்யாலயா என்னும் குழுமத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்காக டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப், இன்றைக்கி தமிழ்நாடு நாளைக்கு ஒடிசா, அங்கே போனால் அங்கே போய் வேறு கல்வி சிஸ்டத்தில் படிக்கணும், அதெல்லாம் வேண்டாம், சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாதிரியாக நம்முடைய மாணவர்கள், நம்ம குழந்தைகளுக்கு எப்போ போனாலும் சீட்டு உண்டு அப்படின்னு அவங்க நடத்துகிறாங்க. அதே மாதிரி நம்முடைய இராணுவ அமைப்பும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக தனியாக இந்தியா முழுக்க பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த சமயத்தில் வேணாலும் மாற்றல் வாங்கி கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க பெற்றோர்களுடைய வேலை அப்படிப்பட்டது. அப்போ நீங்கள் வருடத்துக்கு நடுவில் வந்தாலும் அந்த பள்ளிகளில் அந்த இராணுவத்தை சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகளை சேர்த்து கொண்டு விடுவார். ஸோ இந்த மாதிரி பணிக்காக நாங்கள் ஒரு பெரிய லார்ஜ் ஃபோர்ஸாக இருக்கோங்கிறது மட்டும்தான். அது கூட மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை. மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பது ஜவஹர் நவோதயா பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான். இப்போ யார் வந்து பள்ளி கல்வியை தராங்க? மாநில அரசுகள் அல்லது தனியார். இவ்வளோதான். ஓவர் டைம் என்ன ஆயிடுச்சு? மாநில அரசுகள் நடத்தும் பள்ளிக்கூடங்கள் மிக மோசமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கல்வியில் சிறிதும் அக்கறை இல்லாத ஆசிரியர்கள், என் ரிசல்ட் மிக 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 தரம் குறைவான கல்வி. இதுதான் அரசு பள்ளிக்கூடங்கள் நடக்குது. யாராவது ஒருத்தர் உடனே கை தூக்கிட்டு அதெல்லாம் கிடையாது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடம் வந்து அப்படியே ஜொலிக்குது, எல்இடி போர்டெல்லாம் வச்சுருக்காங்கன்னா நல்லது, வாழ்க. உங்கள் பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பொதுவாக நான் சொல்கிறது, ஆவரேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல் பத்தட்டிக், ஆவரேஜ் ப்ரைவேட் ஸ்கூல் கிரேட்டுன்னு சொல்ல முடியாட்டாலும் உங்களுடைய ஆவரேஜ் கவர்மெண்ட் ஸ்கூலோட பெட்டரான இடத்துல இருக்குது. உடனே இந்த ஜென்ரல் ட்ரிக் அப்போ சோனியா காந்தி தலைமையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக ஒரு அமைப்பு இயங்கி கொண்டிருந்தது. அவங்க தான் இந்த மாதிரியான தகவல் உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம், 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற திட்டங்களாக அடித்து தள்ளிட்டு இருந்தாங்க. லெஃப்ட் லிபரல் ஐடியாலஜி. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி இருந்தாலும் அரசு பள்ளிக்கூடங்களை உருப்படியாக்க முடியாது, அதனால் தனியார் பள்ளிக்கூடங்களில் கையை வைப்போம். எப்படி வைப்போம் அப்படின்னா, மாணவர்கள் முதல்ல ஏழை மாணவர்கள் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மாற்றி ஏழை மற்றும் பிற்படுத்தப்பட்ட அப்படின்னு அதை மாற்றிக்கிட்டாங்க. எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத டக்குன்னு மாற்றி எக்கனாமிக்கலி அண்டு சோஷியலினா ஓகே, எக்கனாமிக்கலி ஆர் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ். அப்போ எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும், எவ்வளவு வருமானம் இருந்தாலும், சோஷியலி டிஸ்அட்வான்டேஜுக்குள்ள கேரக்டருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா போதும். அவங்க எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்னா ஒரு நியாயம் இருக்குது. அவங்களுக்கு வேறு படிக்கிறதுக்கு இடமே கிடையாது. அரசு பள்ளியில் தான் சேர்ந்து படிக்கிறாங்க, அங்கே தரம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு அப்படிங்கிறவங்க பள்ளிக்கூடத்தில் போகிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்கள்ட்ட பணம் இருந்ததுன்னா யாரும் நீங்கள் வந்து என்னங்க இந்த கேஸ்டா இங்கே வர முடியாது என்றெல்லாம் கேட்பதே இல்லை. அதுவும் எல்கேஜி யூகேஜியில் சேர்க்கறதுக்கு யார் ஒன்றுமே கேள்வியே கிடையாது, பரீட்சை கிடையாது. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கல்விக்கூடமும் உங்களை சேர்த்துப்பாங்க. பணம் கட்டணும் நீங்கள், அந்த பணம் தான் உங்கள்கிட்ட இருக்கே. ஆனால் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க உருவாக்கின இந்த கல்வி உரிமை சட்டத்தில் எக்கனாமிக்கலி ஆர் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ். சரி, என்ன பண்ணுறாங்க? உங்களிடம் இருக்கும் இடங்களில் 25% நீங்கள் அரசிடம் கொடுத்து விட வேண்டும். இது கிட்டத்தட்ட நேஷனலைசிங் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி தான். 100% எடுத்துக்கல, 25% எங்கள்கிட்ட கொடுத்துடணும். சரிங்க, கொடுத்துட்றோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாங்களே இதற்கான மாணவர்களை உள்ளே கொண்டு வந்து விடுவோம். சரி, இதற்கான கல்வி கட்டணத்தை நாங்களே செலுத்தி விடுவோம். சரி, ஓகே, பரவாயில்ல. இதை நீங்கள் வந்து பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் தடுக்கவே முடியல. ஆனால் என்ன அடுத்தது வந்தாங்க? நாங்கள் தீர்மானிக்கிற கட்டணத்தை தான் கொடுப்போம், அதை மாநில அரசு கொடுக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும். சரி, இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிலைமை என்ன தெரியுமா? 3 வருடத்துக்கு முன்னாடி என்ன கட்டணம் கொடுக்க வேண்டி இருந்ததோ அந்த வருடத்தில் உள்ளே வந்த மாணவர்களுக்கு அதையே இப்போ தான் கொடுக்குறாங்க. ஸோ அட் எனி கிவன் டைம், ஏன்னா கையில் காசு இல்லை, நாங்கள்லாம் பிச்சை எடுக்கிறவங்க. அதனால் நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூலை போட்டு சாத்துவோம்.
சரி, இது கூட பரவாயில்லைங்க. மாணவர்களை அவங்க வந்து ஒரு 25% மாணவர்களை அவங்க அரசுக்கிட்ட கொடுத்துட்டு மீதி 75% அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான ஃபீ அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த 25%க்கு நீங்கள் கொடுக்குற ஃபீயை அரசு எப்போ கொடுக்குதோ அப்போ கொடுங்க. இதுவே முதல்ல அராஜகம் என்ன கேட்டால். ஆனால் நீதிமன்றங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. இதை வந்து சேலஞ்சே நீங்கள் பண்ண முடியாது இந்த சட்டத்தை. இதுவா நடந்துச்சா, உடனே அந்த ஒட்டகம் லேசாக தலையை உள்ளே விட்டுருச்சா ஒட்டகம், அடுத்து உடம்பு நுழைக்க பார்க்குது. நான் காசு தரேன்ல, உன்ட்ட யாராவது காசு கேட்டாங்களா? உனக்கு யாராவது இட ஒதுக்கீடு தரேன்னு சொன்னாங்களா? இல்லை, நானே இடஒதுக்கீடு நீ கட்டாயமாக கொடுக்க வேண்டும்னு சட்டத்தை போட்டுட்டு அதற்கான ஃபீஸை நானே தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு, இப்போ நான் காசு கொடுக்குறேன்ல, நான் வந்து உன்னுடைய கல்விக்கூடம் என்ன தரத்தில் இருக்கிறது என்பதை நான் தீர்மானிப்பேன். இப்போ ஒட்டகம் உடம்போல் நுழைச்சிருச்சு, இன்னும் வால் தான் பாக்கி இருக்கு. உடம்பு நுழைச்சிட்டு ஒரு முழத்துக்கு லிஸ்ட் கொடுக்குறாங்க. நான் நடத்தும் அரசு பள்ளிகள் எல்லாம் குப்பை கிடங்குகளாக இருக்கும். ஆனால் நீ நடத்தும் பிரைவேட் எஜுகேஷன் உனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்கா, அதில் பிளேயிங் ஃபீல்டு இருக்கா, அதில் 2 மாடி கட்டடம் இருந்தால் அதில் லிஃப்ட் இருக்கா, இந்த மாதிரி நான் ஏதாவது கேள்வி கேட்பேன். இப்படி எந்த பள்ளியும் இல்லை என்றால் அந்த பள்ளியை மூட வேண்டும். நிறைய ஸ்கூல் க்ளோஸ் ஆச்சு. ஏன்னா அவங்களால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்க முடியல. அவங்களுடைய ரீஜனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க ப்ரைவேட்டாக கல்வி கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கட்டாயமாக இதன் காரணமாக விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து பிளே ஃபீல்டோட இவங்க எதிர்பார்க்கக்கூடிய வசதிகளோட பள்ளிகளே உருவாக்குறதுங்கிறதே கஷ்டம். அப்போ அது வந்து நிறைய பள்ளிகளை துரத்தியது. நான் கடைசியாக எல்லாத்துக்கும் வரேன். இப்போ உடம்பு உள்ள விட்டவங்க அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, இது அத்தனையும் செய்தது திமுகவை உள்ளடக்கிய காங்கிரஸ் அரசு. அடுத்து டீச்சர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் காசு கொடுக்குறேன், அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் தரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்னு பிரிக்கல. ஆசிரியர்கள் அனைவருக்கும் தகுதி என்பது இருக்க வேண்டும். தகுதினா என்ன? ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு பிஎட் படிச்சுட்டு வந்தால் போதாது. டிடிஎட்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிரைமரி ஸ்கூல் டீச்சராக இருந்தேன்னா டிடிஎட், செகண்டரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும். ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் அல்லது 12th ப்ளஸ் டிடிஎட். இது படித்தால் மட்டும் போதாது. ஏன்னா அதெல்லாம் வந்து அதுக்கு அவங்களுக்குமே சட்டம் இயற்றவர்களுக்கு தெரியும். என்னென்னா அப்போல்லாம் இந்த கல்வியியல் கல்லூரிகள்லாம் வந்து பெரும்பாலும் ஃப்ராடு. நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே அதில் பதிவு பண்ணிவிடுவீங்க, நீங்கள் அங்கே போகவே மாட்டீங்க. அவங்க நீங்கள் வந்ததாக உங்களுக்கு வந்து அவங்களே அட்டெண்டன்ஸ் போட்டுப்பாங்க. கடைசியில் ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டும் வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு சில தெருக்கள்லாம் இருக்குது, இந்த ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டு இந்த மாதிரியான ஏரியா பக்கம் போனீங்கன்னா ஒரு கல்வியியல் கல்லூரிக்கு தேவையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்க ஏற்கனவே பண்ணி வச்சுருப்பாங்க, மாடல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் காசை கொடுத்து அதை அப்படியே வாங்கி கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணி நீங்கள் அதை முடித்ததாக காமிச்சு உங்களுடைய டிகிரியும் கொடுத்துருவாங்க. ஒரே நேரத்தில் நீங்கள் ஃபுல் டைம் மாணவராக அங்கே பதிவு செய்துட்டு இந்த பக்கம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்து சம்பளமும் வாங்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு டிடிஎட்டோ பிஎட்டோ வந்துடும். அப்போ தான் இவங்க என்ன பண்ணாங்க, அது போதாது அப்படின்ட்டு டெட் அப்படின்னு ஒரு பரீட்சை, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் இருக்கிற மற்றதுக்கெல்லாம் வழி இருக்குது. நீங்கள் வந்து டிடிஎட்டோ பிஎட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கல்லூரியில் பதிவு செஞ்சு காசை கொடுத்து வாங்கிடலாம். டெட்டுங்கிற பரீட்சையை வந்து அடுத்து என்ன சொன்னாங்க, இந்த டெட்டுங்கிற பரீட்சையை ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை மத்திய அரசும் நடத்தும், மாநில அரசும் நடத்தி கொள்ளலாம். அப்போ யாரெல்லாம் அந்த பரீட்சையை எழுதணும் அப்படின்னா, இப்பொழுது ஆசிரியராக இருப்பவர்களும் எழுதணும். இங்கே தான் முதல் முறையாக விஷத்தை வச்சுட்டாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கூட வாத்தியார்களுக்கு. அவங்களும் எழுதுகிறாங்க எழுதி ஃபெயில் ஆகிறாங்க. இவங்கெல்லாம் டீச்சர்ஸ், ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே சில ஆண்டுகள் அவர்கள் ஆசிரியர்களாக மாணவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள், மாணவர்களுக்கு கடினமான பரீட்சையை வைக்கிறார்கள், மார்க் வாங்கலை என்றால் முட்டியை இப்படி காமின்ட்டு பரம்பால் போட்டு சாத்துகிறார்கள். இவர்களுக்கு வைக்கப்படும் பரீட்சையில் இவர்கள் ஊற்றி மூடுகிறார்கள். ஃபேக்ட். நீங்கள் வந்து 2010 இன்னைக்கு 2026 16 வருடம் ஆயிடுச்சு. டெட்டு ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விடுவீங்க. எக்ஸிஸ்டிங் டீச்சர்ஸ் எழுதுறது, புதிதாக வெளியில் இருப்பவர்கள் வந்து அவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க, இன்னும் வேலைக்கே வரல, அதெல்லாம் தேர்மா தேராதான்னு தெரியாது அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயம். எக்ஸிஸ்டிங் ஆசிரியர்களுக்கு அடி வாங்குது. இதில் நம்ம என்ன பார்த்தோம், இவங்க பேசாமல் இந்த திட்டத்தை உருவாக்கியவர்கள் சொல்லியிருக்கலாம், இது அரசு ஆசிரியர்களுக்கு பொருந்தாதுன்னு அன்றைக்கே போட்டு தொலைச்சிருக்கலாம். ஏன்னா அரசு பள்ளிக்கு இவங்க கொண்டு வர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொருந்தாது. அரசு பள்ளியில் 100% அரசு தான் மாணவர்களை உள்ளே கொண்டு வருது. பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் தான் 25% பேர் நீங்கள் அரசு தீர்மானிக்கிறீங்க, அதுக்கான கட்டணத்தை அரசு கொடுக்குறீங்க. அப்போ அதற்கான எலிஜிபிலிட்டியை சொல்லும் பொழுது பிரைவேட் பள்ளி ஆசிரியர்கள் தான் டெட் பரீட்சையை எழுத வேண்டும்னு சொல்லியிருந்தாங்கன்னா
அரசு பள்ளி ஆசிரியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னும் நிறையா சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க மாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க. அவங்கள போய் எழுத வச்சதுல தான் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. இது பிரைவேட் ஸ்கூல் ஆசிரியர்களுக்கும் இதில் பிரச்சனை உருவாக்கிடுச்சு. அவங்க பல ஆண்டுகளாக அவங்க வந்து வேலையில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பரீட்சையில் பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இந்த நிலையில் அடுத்த பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த ஹோல் ரைட் டு எஜுகேஷனையே கொஸ்டின் பண்ணுறாங்க. சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் கேள்வியை கேட்க முடியாது. பட் மைனாரிட்டிஸ் போய் கேள்வி கேட்குறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவது என்பது எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை, எங்களை போன்ற சிறுபான்மையினருக்கு. அதில் கட்டுப்பாடுகளை விதிக்க அரசுக்கே உரிமை கிடையாது அப்படின்னு அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2 ஸ்கூல் வச்சுப்போம். ஒரு இந்து ஸ்கூல் இருக்குது, ஒரு கிறிஸ்துவ முஸ்லீம் ஸ்கூல் இருக்குது. ஹிந்து ஸ்கூலில் 25% அவங்க வந்து அரசுக்கு கொடுக்கணும், கிறிஸ்துவ ஸ்கூல் கொடுக்க வேண்டாம். ஹிந்து ஸ்கூல் அதில் நான் சொல்கிறது ப்ரைவேட் ஸ்கூலில், அதில் சேரக்கூடிய ஆசிரியர்கள் அத்தனை பேரும் டெட் பரீட்சை எழுதணும். முஸ்லீம் கிறிஸ்துவ ஸ்கூலில் இருக்கிறவங்க எழுத வேண்டாம், டெட் பரீட்சை எழுத வேண்டாம். இன் அதர் வேர்ட்ஸ், ஆர்டிங்கிறது சிறுபான்மை பள்ளிகளுக்கு நாட் அப்ளிகபிள். அது ஒன்லி பெரும்பான்மையினருடைய பள்ளிகளுக்காக தான். இப்போ இதில் தான் 2010க்கு பிறகு இந்த பரீட்சை ஏற்கனவே ஆசிரியர்களாக இருப்பவர்கள் எழுதி பாஸ் பண்ண முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு போய், நாங்கள் வந்து ஏற்கனவே வாத்தியாராக இருக்கோம், நாங்கள் ஆசிரியர்களாக சேரும் பொழுது எங்களுக்கு இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படலை. 2009 சட்டம் வருது, 2010 விதிமுறை வருது. அப்போ நாங்கள் எதுக்குங்க இந்த பரீட்சையை எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. கீழ் நீதிமன்றத்திலேருந்து அது வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிடுது. நீ மைனாரிட்டி ஸ்கூல்னால் பரவாயில்ல, விட்டுருங்க, நாங்கள் கேள்வியே கேட்க மாட்டோம். ஆனால் மெஜாரிட்டி பள்ளிகளில் நீங்கள் ஆசிரியர்கள் தானே, இந்த பரீட்சை கூட எழுத முடியாதா, எழுதித்தான் ஆகணும் அப்படிங்குது. சரின்னு அவங்க அங்கே ஒரு தடவை தோற்றதுக்கு பிறகு திரும்ப சீராய்வு மனு போடுறாங்க, ரிவ்யூ பெட்டிஷன் போடுறாங்க. ரிவ்யூ பெட்டிஷனையும் டிஸ்மிஸ் பண்ணிடுது உச்சநீதிமன்றம். பண்ணிவிட்டு இந்த மாத கடைசிக்குள் ஆகஸ்ட் 31, 2026க்குள் நீங்கள் எல்லாம் இந்த பரீட்சையில் எழுதி பாஸ் பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுக்கு வேலையும் போய்விடும், உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்காது அப்படின்றது. இந்த ஒரு நெருக்குதலில் வந்த உடனே 2010க்கு முன் ஆசிரியரானவர்களுக்கு மட்டும் தயவு செய்து விலக்களியுங்கள் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு கொண்டு வருகிறது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இது ஆல்ரெடி செலக்டிவ் ஆயிடுச்சு. நீங்கள் ஆரம்பித்து எப்படி மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஏழை மாணவருக்கு அரசு பள்ளியில் இடம் வேண்டாம், அவர் தனியார் பள்ளியில் போய் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி தனியார் பள்ளி வந்து பெட்டர்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா தனியார் பள்ளி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கணும், உள்ளுக்குள்ளே வந்து ரெட் கார்பெட் போட்டிருக்கணும் அப்படின்லாம் சொல்வதற்கு நீங்கள் யார்? அரசாகிய நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? உங்களிடம் இருக்கும் கல்வி நிலையத்தை உருப்படியாக நடத்த வக்கில்லாமல் நீங்கள் எதற்காக தனியார் பள்ளிகளை படுத்துகிறீர்கள்? அதுக்கப்புறமா என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆல் த வே போனதுக்கு பிறகு இது எதுவும் மைனாரிட்டி கல்விக்கூடங்களுக்கு தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் உருவாக்கியதற்கு பிறகு நீங்கள் எதற்காக இந்த சட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? மெஜாரிட்டி பள்ளிகளுக்காக. ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். உங்கள் ஸ்கூல் எப்படி இருந்தால் என்ன, தனியார் ஸ்கூல் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் யாருக்கு பணம் தரீங்க? நீங்கள் எதுக்காக தனியார் பள்ளிக்கூடத்துக்கு பணம் தரணும்? எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று தனியார் பள்ளிகள் சொல்லணும். மாணவர்கள் உதவி கேட்டால் நீங்கள் மாணவர்களுக்கு ஒரு வவுச்சர் கொடுங்க, அவங்க எங்கே வேணாலும் போய் படிச்சுட்டு போகிறாங்க. 2009க்கு முன்னாடி யாராவது நீங்கள் வந்து டெட்டு எழுதியிருக்கணும்னு ஆசிரியரிடம் சொன்னீர்களா? உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு நீளத்துக்கு பேட்மிண்டன் கோர்ட் இருக்கணும், டென்னிஸ் கோர்ட் இருக்கணும், பாஸ்கெட் பால் போடுவதற்கு ஹூப் இருக்கணும் என்றெல்லாம் சொன்னீர்களா? இல்லை இல்லை, உங்கள் ஸ்கூல்லேயே இதெல்லாம் கிடையாது. அரசு நடத்தும் பள்ளிக்கூடத்தில் ஒரு மண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நாங்களே ஒத்துக்கிறோம், பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு ஏற்பாடு பண்ணுறோம், இடம் வாங்கி கொள்வது அவர்களுடைய சாமர்த்தியம், அவர்களுக்கு கட்டணம் கட்டுவதற்கு உதவி செய்வது மட்டும்தான் எங்கள் வேலை அப்படின்னா இந்த டெட்டுங்கிற கம்ப்ளீட் செட்டப்பே தேவையில்லை. நீங்கள் போய் மெஷர் பண்ணி கிரவுண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இந்த என்டையர் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறதே தேவையில்லை. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவ்வளோ ஃபண்டு ஏற்படுத்திட்டு இப்போ பாருங்கள் 3 வருடம் தாமதமாக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சட்டத்தை யூனிஃபார்மாக எல்லார் மேலேயும் போடுறதுக்கு முடியாமல் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீது மட்டும் இந்த சட்டம் போடுறதுக்கான தேவை என்னது இருக்குது? அதனால் பேசாமல் இதை கம்ப்ளீட்டாக ஆர்டிஇ என்னும் சட்டத்தை
கலைத்து போட்டுவிட்டு அதை ஒட்டுமொத்தமாக தலைமூழ்கி விட்டு பேசாமல் வவுச்சர் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்க சமீபத்தில் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்தது. அண்ணல் அம்பேத்கர் பெயரால் வெளி நாடுகளில் படிக்க இருக்கும் தலித் பிரிவு மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்கீமாக மாற்றிருங்க. நீங்கள் தான் சொல்லிட்டீங்க இல்லையா, சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு மாணவர்களுக்கு பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கான உதவித்தொகை அண்ணல் அம்பேத்கர் திட்டம் அப்படின்னு பேரை வச்சுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நேரு, காந்தி 6 பேரை வேணாலும் வச்சுங்க. வச்சுட்டு மாணவர்கள் உங்களுக்கு அங்கே விண்ணப்பிப்பாங்க. மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவங்க எல்லா பள்ளிக்கூடத்துலையும் போய் அவங்க தங்களுக்கு அட்மிஷனை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வந்து அட்மிஷன் வாங்கிட்டேங்க, நீங்கள் வந்து உதவித்தொகை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு. அந்த உதவித்தொகையை வாங்கி நீங்கள் ஃபீஸை கட்டிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து ஆர்டிஇங்கிற ஒன்றை கொண்டு வந்திருக்கணும்? ஆர்டிஇ தேவையே இல்லை, டெட்டு தேவையே இல்லை. டெட் எழுதினா ஆசிரியர்கள்லாம் ஃபெயிலாக போகிறாங்கன்னு தெரியுது. அதையெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி நம்முடைய ஆசிரியர்கள்லாம் கல்வியில் சிறந்த மாணிக்கங்கள் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? வேண்டவே வேண்டாம். இப்போ என்ன ஆகுது, மைனாரிட்டி பள்ளிக்கூடங்களில் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு டெட்டு வேண்டாம், மெஜாரிட்டி பள்ளியில் இருப்பவர்களுக்கு மட்டும் டெட்டு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெட்டு எதற்கு அவசியம்? அது வேண்டவே வேண்டாமே, அது தூக்கி போட்டுடலாமே. இந்த தீர்மானத்தை நான் கடுமையாக கண்டிக்கிறேன், நிராகரிக்கிறேன். இது ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் விலக்கு கோருகிறது. நான் அதை அனைத்து ஆசிரியர்களின் சார்பாக இதை ஒரு தீர்மானமாக கொண்டு வர விரும்புகிறேன். என்ன சட்டமன்றத்துக்குள்ளே உள்ள விட மாட்டீங்க. அதனால் நான் வெளியிலிருந்து கிழக்கு நியூஸ் வாயிலாக இந்த தீர்மானத்தை நான் இப்பொழுது கொண்டு வருகிறேன். இந்த தீர்மானத்தின்படி இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 ரத்து செய்யப்படுகிறது. டெட் என்னும் தேர்வு ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடப்படுகிறது. ஆசிரியர்கள் எந்த தேர்வும் எழுத வேண்டியதில்லை. அவர்கள் இப்பொழுது என்ன படித்து எப்படி அவர்கள் பதவிக்கு வந்தாலும் அவர்கள் அதை தொடர்ந்து தங்களுக்கு தெரிந்ததை அவர்கள் சொல்லிக் கொடுத்தால் போதுமானது. மைனாரிட்டி, மெஜாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் என்ற பிரிவு எதுவுமே கிடையாது. டெட்டு கிடையாது, ஆர்டிஇ கிடையாது. விருப்பப்படும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வேண்டுமென்றால் அதற்கு அவரவர் பட்ஜெட்டில் நீங்கள் வந்து தாய்மாமன் மோதிர திட்டம் மாதிரி அதே பேர்லேயே தாய்மாமன் படிப்பு உதவி திட்டம், வெற்றி படிப்பு உதவி திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக நடப்பாண்டு கல்விக்குரிய கட்டணத்தை மாணவர்களுக்கு கொடுங்கள். மாணவர்களின் பெற்றோர் அதனை அந்தந்த பள்ளிக்கூடங்களில் கட்டி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் கல்வியை அவர்கள் தொடர்வார்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.